இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில இந்த காலவெளியில கூட நம்மை ஒன்றாய் இணைத்திருக்கிற நம் தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்துறோம். உங்க யா எல்லாரையும் மனசார இயேசு நாமத்தினால நான் வாழ்த்துறேன். இந்த நாளுக்கென்று நம்ம தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆ 1 யோவான் 4:18. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள்ல இதுவரைக்கும் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இந்த நாள்ல கூட இந்த வார்த்தையை தான் தேவன் நம்ம கூட பேச விரும்புகிறார். அன்பை குறித்து அவர் இன்றைக்கு பேச விரும்புகிறார். அப்போ அன்பானது 1 யோவான் 4:18 அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம இருதயத்துல இருக்கக்கூடிய நிறைய பயங்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்போ எல்லா பயத்துக்கும் அடிப்படை அங்க என்ன இல்லை, நமக்கு பூரண அன்பு, தேவனுடைய பூரண அன்பை பற்றியதான ஒரு வெளிப்பாடு இல்லாததுனாலதான் நம்ம எதுல இருக்கிறோம்? பயத்துல இருக்கிறோம். பயமானது வேதனை உள்ளது. ஃபியர் ஹஸ் டார்மெண்ட். அது என்ன செய்யும்? நம்மள நிம்மதியா தூங்க விடாது, சாப்பிட விடாது. எப்போ அந்த இமேஜினேஷன்லயே தான் நம்ம இருப்போம். இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, ஒண்ணுமே இருக்காது. ஒரு சின்ன தலைவலியா இருக்கும். சிலர் அந்த இமேஜினேஷன்ல அந்த தலைவலிக்கு காரணம் அவங்களுடைய தலையில பெரிய கட்டி இருக்கிறதா கூட இமேஜின் பண்ணிட்டு பயந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ இந்த பயம்ங்கிறது ஒரு நிமிஷம் வந்துட்டு போறது இல்ல. இந்த பயத்தின் காரணம் என்னன்னா, நம்ம செய்கிற இமேஜினேஷன். இப்படி நடந்துரும், அப்படி நடந்துரும். மணிக்கணக்கா ஒரே காரியத்தை குறிச்சு யோசிச்சு யோசிச்சு சிந்திச்சு பயந்து கொண்டே இருக்கிறது. இமேஜினேஷன்லயே யோசிச்சு நம்ம பயப்படுறதுதான் அங்க பயமானது வேதனை உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா தேவன் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்புள்ள தேவனுடைய அன்பை நம்ம உணர்ந்து கொள்ளும் போது அந்த அன்புல என்ன இருக்காது? பயம் இருக்காது. 2 தீமோத்தேயு 1:7 நம்ம பார்க்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். உங்களுக்கு ஒரு பயம் உங்க இருதயத்துல இருக்குதுன்னாலே ஒண்ணு நல்லா தெரியணும், அது நிச்சயம் தேவன் கிட்ட இருந்து வரல. அவர் எப்படிப்பட்ட ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரா? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. பயம் இருந்தா நீங்க யோசித்து பாருங்க, உங்க புத்தியில ஒரு தெளிவு இருக்காது, தெளிந்த புத்தி இருக்காது. எப்போ ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் தான் இருக்கும். அடுத்ததா பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நல்ல ஸ்பிரிட் ஆஃப் பவர். அவங்கள எதுவும் அசைக்க முடியாது. அடுத்ததா அன்புள்ள ஆவி கொடுத்திருக்கிறார். இந்த அன்புள்ள ஆவி என்ன செய்யுது? மற்றவர்களையும் நேசிக்க வைக்கும். நம்மளை எப்படி தேவன் நேசித்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் அந்த அன்பு புரிய வைக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஆவியை தான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இது புரியாம நம்ம என்ன செய்யறோம்? பயத்துக்குள்ள தேவனை குறித்ததான சரியான அறிவு இல்லாததுனால நம்ம பயத்துல மாட்டிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய பூரணமான அன்பை அவர் நமக்கு வெளிப்படுத்த போகிறார். இந்த அன்பை நீங்க அறிய ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் இந்த பயமானது அது உங்களை விட்டு வெளியே போகிறத நீங்க பார்க்க முடியும். அப்போ இன்னைக்கு காரணம் பயத்துக்கு என்ன? பயத்தின் காரணமா என்னெல்லாம் நடக்குது? அந்த ரீசன்ஸ் ஃபார் ஃபியர், அந்த ரீசன்ஸ் ஃபார் ஃபியர்ங்கிறத விட பயம் எதெல்லாம் நம்ம இருதயத்துல கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு காரணம் என்ன? முதல்ல ஃபியர் எதுல ரூட் ஆயிருக்குன்னா, தேவனுடைய அன்பை விட்டு
நம்ம எப்போ வெளியில இருக்கிறதா நம்ம ஃபீல் பண்றோமோ, அப்போலாம் அங்க பயம் உண்டாகுது. தேவ அன்ப குறித்ததான சரியான அறிவில்லாதப்போ, மன்னிப்ப குறித்து, தேவனுடைய பிரசன்ஸ் எப்பொழுதும் நம்மை சூழ்ந்திருக்கிறதுங்கிறத குறித்து அறியாமல் இருக்கிறப்போ, நமக்கு பயம் வருது. நம்ம உலக மனுஷங்கள மாதிரி நம்ம பயப்படுறோம். உலக மனிதர்களுக்கும், நமக்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கு. அப்போ இந்த இந்த பயம் நமக்குள்ள எதெல்லாம் கொண்டு வருது? சந்தேகங்கள், குற்ற மனசாட்சி, அவிசுவாசம் எல்லாமே ரூட்டட் இன் ஃபியர். நம்ம நினைக்கிறோம், ஏன் நமக்கு அவிசுவாசம் வருது? ஏன் நமக்கு குற்ற மனசாட்சி வருது? இது எல்லாமே எதுல அடங்கி இருக்குன்னா, பயம் தான் அதுக்கு ரூட்டா இருக்கு. ஆதியாகமம் 3:10ல அவ் அங்க ஆதாம் எப்போ தேவனுடைய அந்த பிரசன்ஸ, ஃபெல்லோஷிப்ப அவன் இழந்து போறதா அவன் இருதயத்துல ஃபீல் பண்ணானோ, அந்த நிமிஷம் தான் அவனுக்கு உள்ள பயம் வருது. அதுவரைக்கும் தோட்டத்துல சந்தோஷமா உலாவிக் கொண்டிருந்தவன், இந்த பயம் இந்த இந்த அவர் தன்னை விட்டு பிரிஞ்சிருவாரு, தன்னை அவரால நேசிக்க முடியாது, தான் தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னு நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்துல அவன் அவன் அத சாப்பிட்டதுனால, அவன் தேவன விட்டு பிரிந்தது போல அவன் உணர்கிறதுனால, அங்க அவனுக்கு என்ன வருது? பயம் வருது. ஆதியாகமம் 3:10ல பார்க்கிறோம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன். பயம்ங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க வருது அப்படின்னா, அவருடைய ஃபெல்லோஷிப்ப நம்ம இழந்துட்டோம். அவருடைய பிரசன்ஸ்க்குள்ள நம்ம இல்ல. அதுவரைக்கும் அங்க அவங்க உலாவிக் கொண்டே இருக்கிறாங்க ஆதாம், ஏவாள். அங்க தேவன் தினந்தோறும் பகலின் குளிர்ச்சியான வேளையில அவங்க ஒண்ணா அங்க உலாவிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆதாமுக்குள்ள அந்த பயம்ங்கிறதே அங்க இல்ல. ஆனா எப்போ அவருடைய பிரசன்ஸ்க்குள்ள நான் இல்ல அப்படிங்கிறத அவன் எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சானோ, அந்த நொடி பொழுதுல அவனுக்கு பயம் உண்டாகுது. முதல்ல பைபிள்ல பயம்ங்கிறது எங்க வருது? இங்க தான் வருது. இப்போ ஃபியர் எதுல ரூட் ஆயிருக்குன்னா, செப்பரேஷன் ஃப்ரம் காட்ஸ் லவ். தேவனுடைய அன்புல இருந்து நம்ம எப்ப பிரிக்கப்பட்டதாய் உணர்றோமோ, அப்போ பயம் வருது. இன்னொன்னு, பயம் என்ன செய்யுதுன்னா, எப்பவுமே ஒரு பனிஷ்மென்ட் நமக்கு கிடைக்குமோ, ஒரு தீங்கு நமக்கு நடக்குமோ, அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுதான் இமேஜினேஷன்னு நம்ம பார்த்தோம். இப்போ இப்படி பயப்படுறவங்களுக்கு, ஐயோ! நான் அப்படிலாம் செஞ்சேனே, இப்படிலாம் செஞ்சேனே, என்னைய ஆண்டவர் தண்டிச்சுருவாரோ, எனக்கு இப்படி நடந்துருமோ, என்னைய ஆண்டவர் தள்ளிருவாரோ, இந்த ஒரு காரியத்துல அவங்க டார்மென்டேஷன அனுபவிச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க பெயின பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. வலிய பத்தி தான் அங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மேல அவங்களுக்கு என்ன வராதுன்னா, நம்பிக்கை வராது. அதனால தான் பயமானது வேதனை உள்ளது. பயம் சொல்லும், இது தப்பா, இது இப்படி போயிருச்சுன்னா, தப்பா நடந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இது இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னு பயம் சொல்லிட்டே இருக்கும். ஆனா விசுவாசம் ஒண்ணு சொல்லும், தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அதனால எனக்கு என்ன நேரிடும்? அங்க தாவீது சொல்றார், என் கர்த்தர் எனக்கு சகாயர். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஏன்னா, அந்த பழைய உடன்படிக்கையிலேயே இருந்த தாவீதுக்கு அவ்ளோ தூரம் ஆண்டவருடைய அன்ப அவர் உணர்ந்திருந்தார். இன்னைக்கு நம்ம ஃபீல் பண்ணாததுனால, அவருடைய அன்ப நம்ம ஆழமா ஃபீல் பண்ணாததுனால, இப்படி பயங்களுக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பயம் என்னத கொண்டு வருது அப்படின்னா, தேவனுடைய பிரசன்ஸ், அவருடைய
பிரசன்ஸையும் அவருடைய வல்லமையையும் மறக்க பண்ணிருது. இப்போ உங்களுக்கு எதெல்லாம் எந்த ஏரியாஸ்லலாம் நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ, அந்த ஏரியாஸ் எல்லாத்துலயும் தேவனுடைய அன்பை நீங்க உணராததுனால தான் உங்களுக்கு பயம் வருது. இப்ப பேதுரு அங்க தண்ணி மேல நடந்துட்டு இருக்கிறாரு. எப்போ அவருடைய கண்கள் இயேசுவை விட்டு மாறி அந்த தண்ணிய பார்த்தாரோ, அந்த புயல பார்த்தாரோ, அவருக்குள்ள என்ன வந்துருச்சு? பயம். சமாதானம் உடனடியா அங்க மறைஞ்சு போச்சு. அழகா தண்ணீல அ நடந்து வர்றாரு இயேசு சொன்ன உடனே. ஆனா சூழ்நிலைகளை பெரிதாய் பார்த்து வை அந்த வச்ச கண்ண இயேசு கிட்ட இருந்து எடுத்ததுனால, அங்க என்ன வந்துருச்சு? பயம் வந்துருச்சு. அங்க நம்ம மூழ்கிருவோமோ அப்படிங்கிற பயம், இமேஜினேஷன் எல்லாம் வருது. அங்க சமாதானம் அப்படியே மறைஞ்சு போகுது. அதனால தான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும், முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி. அப்போ நம்ம கண்ணு அவர மட்டும் தான் பார்க்கணும். அவர மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வார்த்தைய மட்டும், அவருடைய வாக்குத்தத்தங்கள மாத்திரம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயம் நாம் ஜெயிக்கிறவர்களாய் இருப்போம். அப்போ நம்முடைய ப்ராப்ளம பெருசா ஃபோக்கஸ் பண்ணும்போது, பயம் நம்மள டார்மென்ட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த பயம் தான் சத்ருவினுடைய மிகப்பெரிய ஒரு ஆயுதமா இருக்கு. சாத்தான் இத வச்சு தான் நம்மள எப்படியாவது முடக்கிரலாம், பேரலைஸ் பண்ணிரலாம், நம்மள டிஸ்கரேஜ் பண்ணலாம், நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணலாம், தெளிந்த புத்திய கன்ஃப்யூஸ் பண்ணிரலாம். நம்மள எப்படியாவது தேவன் கிட்ட இருந்து பிரிச்சு, அவர நம்புறத தடுத்துறலாம். நம்ம தவறான முடிவுகள நம்மள எடுக்க வச்சிரலாம். அப்படின்லாம் சாத்தான் இத ஒரு ஒரு ஆயுதமாவே பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம 1 பேதுரு 5ல நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிற வசனம் அதுதான். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அப்போ உங்களுக்கு ஒரு கவலை இருந்ததுன்னா, அதுவும் பயத்துல தான் பயம் பயத்துல ரூட் ஆனது நிமித்தம் தான் அந்த கவலை உங்களுக்கு வருது. இந்த கவலைய நம்ம என்ன செய்யணுமா? அவர் நம்ம அப்பா நம்மள கேர் பண்ணுகிற ஒரு அப்பாவா இருக்கிறபடியினால, நீங்க அவர் மேல வச்சிருங்க. இந்த கவலை இருந்ததுன்னா உங்களுக்கு தெளிந்த புத்தி இருக்காது. அதனால தான் அடுத்ததிலே சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ இன்னைக்கு அந்த பயம், அந்த கவலைய நம்ம இறக்கி வச்சுட்டோம்னா, நமக்கு ஒரு தெளிந்த புத்தி வந்துரும். நம்ம ஒரு அவேக்கனிங் ஸ்டேட்டுக்கு வந்துருவோம். எத விசுவாசிக்கணும், எத விசுவாசிக்க கூடாது. எந்த சத்தத்த கேட்கணும், எந்த சத்தத்த கேட்கக்கூடாது. எத குறிச்சும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. இது எல்லாம் நம்ம கவலைகள அவர் மேல வச்ச பிறகுதான், இந்த பயமானது நம்மை மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்க இருதயத்துல எந்த பகுதிகள்லாம் நீங்க பயத்தினால நீங்க ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறீங்களோ, அந்த இடம் எல்லாம் தேவனுடைய அன்பை உணராத இடமா இருக்கு. ஒண்ணு நீங்க நல்லா புரியணும். நீங்க அப்படி உணரலனா கூட, அந்த இடத்துக்குள்ளேயும் கிறிஸ்து தான் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த இடத்துல இருந்தும் வெளிச்சமாகிய அங்க வெளிச்சத்துக்குள்ள தேவன் அந்த இருளுக்குள்ள நீங்க இருக்கிற அந்த இருளுக்குள்ள இருந்து உங்கள வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வரும்படியாதான் இயேசு கிறிஸ்து அந்த இருளுக்குள்ளேயும் இருக்கிறார். அவருடைய அன்ப உணராத இடம்லாம் அது டார்க்னஸ் தான். ஆனா அந்த டார்க்னஸ்க்குள்ள தான் அவர் கடந்து வந்தார். அங்க சிலுவையில
அவர் சொன்ன வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் ஏன் அந்த வார்த்தைய சொல்றாரு? நம்ம இருந்த இருளுக்குள்ள அவரும் கடந்து சென்றார். இன்றைக்கு நீங்க அப்படிப்பட்ட அந்த இருள் எந்த இடத்துலலாம் நம்ம கைவிடப்பட்டதா உணர்றோமோ, அந்த இடத்துக்குள்ள அவரும் கடந்து வந்திருக்கிறார். அந்த இடத்துல இருந்து அப்பாவினுடைய அன்ப உங்களுக்கு காட்டி, உங்கள அந்த பயத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வருகிறவராய் நம்முடைய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொண்டா போதும். வாழ்க்கையில எல்லா பகுதிகள்ல இருக்கிற பயங்களும் இன்றைக்கே நிச்சயமாய் மாறும். அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்புல நம்ம வளரணும். அவருடைய வாக்குத்தத்தங்கள்ல நம்ம நிலை நிற்கணும். அவர் சொல்றார், "நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்." அவர் எதுக்கு நம்ம கூட இருக்கிறாரு? சும்மாவா? அவரால நம்ம வாழ்க்கையில எதுவும் செய்ய முடியாதவரா? ஆற்றல் அற்றவரா? வல்லமை அற்றவரா? அவர் எதுக்கு சொல்றாரு? நான் உன் கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு என்ன காரியத்துல உனக்கு ஹெல்ப் வேணுமோ, அத நான் செய்து முடிப்பேன். அதனால நீ பயப்படாத. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு காலையில நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிற வார்த்தை, பயப்படாத. நமக்கு என்ன தேவையோ, என்ன உதவி வேணுமோ, அவர் அதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்னா, வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். இன்னைக்கு நீங்க அவர்கிட்ட உங்களுடைய அத்தனை காரியங்களையும் ஒப்பு கொடுத்து, அவர் காட்டுகிற பாதையில நம்ம ஓடும்போது, நிச்சயமாய் ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் நம்ம வாழ முடியும். எப்பொழுதும் அவர் கூட இருக்கிற அந்த பிரசன்ஸ்ல நம்ம எப்பவும் என்ன செய்யணும்? வாழணும். நம்ம இருதயம் அவரோடு கூட எப்பவும் கனெக்ட் ஆகி இருக்கணும். நம்ம இருதயம் இந்த உலகத்துல கனெக்ட் ஆகி இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த பயத்துல தான் இருப்போம். அதனாலதான் நீங்கள் கிறிஸ்து வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள். இந்த பூமிக்குரியத பார்த்துட்டு இருக்காதீங்க. நீங்க வானத்துக்குரியவர்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இன்னைக்கு நம்ம ஏன் இந்த பூமியில இருக்கிற மனிதர்களை போல பழைய ஆதாமின் சிந்தனை உடையவர்களா இருக்கிறோம்னா, நம்ம சுற்றிலும் நடக்கிற இந்த பூமியில நடக்கிற காரியங்களையே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவன் இன்றைக்கு அந்த அப்படிப்பட்ட எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். அப்போ தேவனுடைய பூரணமான அன்பு இன்னைக்கு நம்ம எதெல்லாம் கொண்டு வருது? பாதுகாப்பை கொண்டு வருது, சமாதானத்தை கொண்டு வருது, உறுதியான நம்பிக்கையை நமக்கு கொண்டு வருது. அவருடைய காட்ஸ் பெர்ஃபெக்ட் லவ், செக்யூரிட்டி, பீஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். இந்த மூணுலயும் நீங்க எந்த ஏரியாஸ்ல நீங்க லேக்ல இருக்கீங்களோ, குறைவுல இருக்கிறீங்களோ, அந்த ஏரியாலாம் ஃபியர்ல ரூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நம்ம இருதயபூர்வமா தேவன் என்னை நேசிக்கிறார் அப்படின்னு எப்போ உணர்கிறோமோ, அப்போ பயத்தின் பிடியிலிருந்து நம்ம விடுவிக்கப்படுறோம். இப்போ நம்ம பார்க்கிறோம், அந்த கலாத்தியர்ல ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க சுதந்தரிக்க மாட்டாங்க. பரலோகம் வேற, பரலோக ராஜ்யம் வேற. அப்போ அங்க கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்க பரலோக ராஜ்யம் இப்பவே நம்ம பரலோக ராஜ்யத்துல தான் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், நீங்கள் அதாவது உங்கள்ட்ட ஆளுகை வந்ததுனால, நீங்க பிசாசுகளை துரத்துகிறபடியினால, தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே
இட் இஸ் ஆல்ரெடி கம். அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் நம்ம இருக்கிறோம். இருளின் அதிகாரத்துல இருந்து நம்மளை விடுதலையாக்கி அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனால் யாரெல்லாம் அந்த ராஜ்யத்துக்குள்ள, அந்த கிங்டம்க்குள்ள உள்ள இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 5:19 21 வரைக்கும் ஒரு லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்தின் கிரியைகள்: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் அவங்களால ராஜ்யத்தை, இவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களே நிறைய பேர் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் பகை, இன்னும் வைராக்கியம், இன்னும் விரோதம், பெரிய பெரிய தவறுகள் செய்யலைன்னா கூட இதெல்லாம் பொறாமைகள். ஐயோ, அவங்க என்னோட நல்லா வந்துருவாங்களோ, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, ஆனா அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே என்ன அப்படின்னா பயத்தின் வெளிப்பாடா இருக்கிறத பார்க்கிறோம். ஆர்ஃபன் ஸ்பிரிட், அனாதை மனப்பான்மை. அவர் சொல்றாரு, அவர் தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. அவர் நம்ம இங்க வந்திருக்கிற எல்லாரையும் எல்லாரையும் அவர் ஒன்று போல நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஆனா இத அறியாம இருக்கிறபடியினாலதான் நமக்குள்ள பகை, விரோதம் எல்லாம் வருது. நம்மளால மற்றவங்களை பிளஸ் பண்ண முடியல. நம்மளால மற்றவங்க கூட ஒரு இணக்கமான ஒரு உறவை மெயின்டைன் பண்ண முடியல. இதுக்கு எல்லாமே அந்த ஆர்ஃபன் ஸ்பிரிட்டோ அது அது பயத்துல ரூட் ஆயிருக்கிறதும் தான் காரணமா இருக்கு. ஏன் இவங்களால ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியலன்னா, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் பரிசுத்தமும் பரிசுத்தாவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. அங்க அன்புதான் இருக்கும். கிங்டம்குள்ள அங்க சந்தோஷம் தான் இருக்கும். இதெல்லாம் செய்யறவங்களுக்குள்ள அங்க சந்தோஷமும் இல்ல, அன்பும் இல்ல. அப்ப எப்படி அந்த ராஜ்யத்துக்குள்ள அவங்க இருக்க முடியும்? எப்பவுமே எதையாவது குறிச்சு திங்க் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்போ இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற ஒரு காரியம், தேவனுடைய ராஜ்யம் எப்படி இருக்குதா? அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம், நீதி, சமாதானம். இங்க பகையோ, விரோதமோ, வைராக்கியமோ இதெல்லாம் இருந்தா நம்ம இருதயத்திலே சமாதானம் இருக்காது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போனா அங்க சந்தோஷமும் சமாதானமும் தான் இருக்கும். அப்போ இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் அந்த இடத்துக்குள்ள அவங்களால பார்க்கவே முடியாது. அங்க ஃபுல் ஆஃப் லவ், ஃபுல் ஆஃப் பீஸ், ஃபுல் ஆஃப் ஜாய். இதுதான் இப்படிப்பட்ட மக்கள், இப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டவர்கள் தான் தேவ சாயலாய் அவர்கள் ஒவ்வொரு நாளும் மாறினவர்களா இருப்பாங்க, மாறுகிறவர்களா இருப்பாங்க. இல்ல, இந்த எண்ணம் எனக்கு இருக்கக்கூடாது, இது எனக்குரிய எண்ணம் இல்ல, ஒரு பொறாமையான எண்ணமோ, ஒரு பகையோ, ஒரு வைராக்கியமோ இதெல்லாம் வரும்னா நம்ம அந்த சந்தோஷத்தை நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில என்ஜாய் பண்ண முடியாது. அங்க கொலோசையர், கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 6:11 நம்ம பார்க்கிறோம். இதுல இந்த பயம் எதுல ரூட் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதுல நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களுமாய் இருந்தீர்கள். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கு? ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கு. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரகாராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். 3 காரியம் இங்க சொல்றாரு பவுல். ஃபர்ஸ்ட் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம். We are totally forgiven. இத தெரியாதவங்களும் பயத்துல தான் இருப்பாங்க. ஐயோ! நான் ஒரு காலத்துல அப்படிலாம் செஞ்சேனே. தேவன் என்ன நேசிக்க முடியுமா? உடன்படிக்கையே, புதிய உடன்படிக்கையே என்ன அப்படின்னா, நான் உங்க அக்கிரமங்கள, உங்க பாவங்கள இனி நினைக்க மாட்டேன். அப்போ நம்ம கழுவப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதுல தான் நம்ம ரூட் ஆகணும். நான் கழுவப்பட்டிருக்கிறேன். நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறேன். இதுல ரூட் ஆனாலே வேற மற்ற பயங்கள் எல்லாம் நம்மள விட்டு நிச்சயமாய் வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். அங்க கிறிஸ்துவுக்கு பயம்ங்கிறது வாழ்க்கையில இல்லவே இல்ல. காரணம், அவர் எப்பொழுதும் அந்த பிரசன்ஸ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. எப்பவும் அந்த கிங்டம்குள்ள தான் அவர் இருந்தாரு. அதனால அவருக்கு பயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லாம இருந்தது. இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறத பொறுத்து தான் நம்ம பயமற்ற வாழ்க்கை வாழ்றோமா? அவருடைய ராஜ்யத்த நம்ம சுதந்தரிச்சிருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். அப்போ பெர்ஃபெக்ட் லவ் காஸ்ட்ஸ் அவுட் ஃபியர். ஏன்னா, நம்ம அடிமைத்தனத்தின் ஆவிய பெறல. அப்பான்னு கூப்பிட புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பெற்றிருக்கிறோம். நம்ம தைரியமா அப்பா கிட்ட போறதுக்குரிய ஸ்லாக்கியத்த அவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போ இந்த இடத்துல தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். தேவனுடைய அந்த அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனையற்ற அந்த அன்பு, அத எந்த ஒரு விசுவாசி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ, அத புரிந்து கொள்றானோ, அவன் வாழ்க்கையில பயம்ங்கிறதே இருக்காது. நீங்க இன்னைக்கு எதெல்லாம் குறிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்த குறிச்சு, உங்க குடும்பத்துல உள்ள மக்கள குறிச்சு, உங்க பிள்ளைகள குறிச்சு, இல்ல உங்களுடைய உடன்பிறப்புகள குறிச்சு, உங்க தாய் தகப்பன குறிச்சு, எத்தனையோ கவலை இருக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம், அவருடைய நிபந்தனையற்ற அன்ப உணர்ந்து கொள்ளாதது தான் காரணமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ உண்மையாவே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன். இன்றைக்கு என் நிமித்தம் நானும் என் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிங்கிற இடத்துல நம்ம இருதயம் இருக்கும்னா, பயத்துக்கு அங்க இடமே இல்ல. இப்ப இத கேட்கிறப்போ நல்லா இருக்கும். ஆனா, உலகத்துக்குள்ள போகும்போது மறுபடியும் அதே இடத்துக்குள்ள நம்ம போகாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? எப்பவும் அவர் கூட இருக்கிற அந்த உறவுல நம்ம இருக்கணும். அவர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஆனா, நம்ம உறவுல இருக்கிறோமா? அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறோமா? ஃபெலோஷிப்ல இருக்கிறோமா? எப்பவும் அவரு கூட பேசுறோமா? என் பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடவில்லை. என் பிதா எப்பவும் என் கூட இருக்கிறார். இந்த இந்த ஃபெலோஷிப்ல அவர் இருந்ததுனால தான் அவருக்கு எத குறிச்சும் பயம் இல்ல. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் முதிர்ச்சி அடைய நம்ம தைரியமா நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம். அப்போ அவருடைய வார்த்தைய தியானிக்கும்போது, நம்ம ஜெபிக்கும்போது, அந்த அன்ப அப்படியே நம்ம உள்வாங்கி, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, அதையே சிந்திச்சு, அதையே தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்குள்ள பயம்ங்கிறது இருக்காது. தாவீது அப்படிதான். அத அந்த உடன்படிக்கைய குறிச்சு அவர் தியானிச்சு, தியானிச்சு, தியானிச்சு
இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் இவன் இவ்வளவு பெரிய ராட்சதனா இருந்தானே, எவனா இருந்தானே, நான் உடன்படிக்கையை பெற்றிருக்கிறேன். இந்த உடன்படிக்கையை பெற்றவன ஒருவனும் ஒரு காலும் மேற்கொள்ள முடியாது, தோற்கடிக்க முடியாதுங்கிறத அந்த பழைய உடன்படிக்கையில இருந்த தாவீது அறிந்திருந்தார். இன்றைக்கு புது உடன்படிக்கையின் கீழ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் எவ்வளவு தைரியமா இருக்கணும். இந்த சூழ்நிலை என்னை மேற்கொள்ள முடியாது. நான் அவருடைய ரத்தத்துக்குள்ள எங்க குடும்பம் அவருடைய ரத்தத்துக்குள்ள இருக்குது. எங்களை ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு எப்போ நம்ம ஹார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அப்பதான் இயேசுவை போல ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்றோம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இருதயம் பல காரியங்களை குறிச்சு பயந்து பயந்து புலம்பி துடிச்சிட்டு இருக்குன்னா அவருடைய அன்பை இன்னும் ஆழமாய் நம்ம அறியாததுதான் காரணமா இருக்கு. அததான் ஆதாம் விழுந்து போன ஆதாமினுடைய அந்த காரியங்களை நம்ம இன்னும் களைந்து போடாததுனாலதான் நமக்குள்ள பயம் இருக்கு. பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அவர் நமக்கு புது ஹார்ட் புது ஸ்பிரிட்ட கொடுத்துட்டாரு. நம்ம இன்னைக்கு புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஆனா கூட இந்த பழைய மனுஷனுடைய நேச்சரை நம்ம என்ன செய்யணும்? உதறி போடணும். எல்லாரும் அங்க வேதத்துல எல்லாருமே பயந்தவர்களா தான் இருந்தாங்க. ஆனா ஆண்டவரை அறிய அறிய எல்லாரும் தைரியம் உள்ளவர்களாய் அங்க மாறுறத பார்க்கிறோம். தானியேல பார்க்கிறோம். பயமே இல்ல. என்னைய சிங்கத்து கூட தானே போடுவீங்க. தாராளமா போட்டுக்கோங்க. நான் எப்பொழுது போல என் தேவனை ஆராதிப்பேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவ பார்க்கிறோம். தைரியத்துக்கு உதாரணமா. எஸ்தர பார்க்கிறோம். ஸ்தேவான் அங்க கல்லெறியும் போது கூட அவர் என்ன செய்றாரு? அந்த தைரியமாய் அவர் இருக்கிறத பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார். தைரியமாய் அவர் எல்லாத்தையும் அவர் உலகத்துல இருக்கும்போதே சொல்லிட்டே இருக்கார். நான் சிலுவைக்கு போகணும், மனுஷரால நான் பாடுபடணும், நான் மரிக்க வேண்டியதா இருக்கும், நான் மறுபடியும் உயிரோட எழுந்திருப்பேன். இதை எல்லாத்தையும் சாதாரணமா சொல்றாரு. நம்மளால நம்ம மரணத்தை குறிச்சு பேச முடியுமா? ஏன்னா அவருக்கு ஒரு நம்பிக்கை. நான் எழும்புவேன். ஏன்னா அவர் வந்த நோக்கத்தை அவர் அறிந்திருந்தார். அப்பா கூட இருக்கிற உறவுல ஸ்ட்ராங்கா இருந்ததுனால, அதை அறிந்து வைத்திருந்தபடியினால, அவர் இருதயத்துல பயம் என்பதே இல்ல. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கூட அதிகமாய் இந்த அன்பை குறித்து, அவருடைய அன்பை குறிச்சு, அவருடைய அன்புல நம்ம ரூட் ஆகும்போது, நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு புதுசா இருக்காம். அததான் நம்ம பார்க்கிறோம். புலம்பல் அந்த 3வது அதிகாரம் 22, 23 நீங்க எடுத்தவங்க வாசிக்கலாம். இல்ல நான் எடுத்து வாசிக்கிறேன். புலம்பல் 3, 22, 23. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. They are new every morning. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு புதியதொரு அன்புனாலதான் அவர் நம்மை நேசிக்கிறாராம். It is of the Lord's mercies that we are not consumed, because his compassions fail not. They are new every morning. Great is thy faithfulness. ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பு நம்ம மேல இருக்கிறத நம்ம உணரணும். சூழ்நிலையை பார்த்த உடனே அவருடைய அன்பு நம்ம மேல இல்லையோங்கிறத நீங்க தேவனை அறிந்து கொண்டிருந்தீங்கன்னா அது தவறான ஒரு காரியம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். இட்டர்னல் எவர்லாஸ்டிங் லவ் அவர் நம்ம மேல வச்சிருக்கிறாராம்.
நம்ம இத சாதாரணமா நம்ம சொல்றோம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் கூட நம்ம பிள்ளை கவலைப்பட்டா நம்ம கவலைப்படுறோம். நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு எதுனா, நம்ம ஐயோ! என் பிள்ளை நல்லா இருக்கணுமேன்னு நெனைக்கிறோம். பொல்லாத நாம் அப்படி இருக்கும்போது, நமக்காகவே ஜீவனை கொடுத்து இயேசு கிறிஸ்து நமக்காகவே குமாரனை கொடுத்த பிதா, அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதா இருக்கும். இந்த அன்ப உணர்ந்தோம் அப்படின்னா, எத குறிச்சும் நமக்கு பயம் வராது. ஏசாயா 54ல பார்க்கிறோம். 10வது வசனத்துல. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. அப்போ தேவனுடைய அன்ப அசைக்கவே முடியாது. மலையையே கூட நீங்க அசைச்சிடலாம். ஆனா அவருடைய அன்பு அசைக்க முடியாத அன்பு. அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்புக்கு, அது அன்ப புரிந்து கொள்ள முடியாத ஒரு அன்பு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள வல்லவர்களாய் மாறும்படியாய். அந்த எபேசியர் 3வது அதிகாரம், அந்த ஜெபத்த நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம நிச்சயமாய் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட எபேசியர் 3:18 கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். நம்ம பயப்படுகிற வாழ்க்கை வாழ தேவன் நம்மை அழைக்கல. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழதான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஜெபத்தை நீங்க ஒவ்வொரு நாள் எபேசியர் அந்த 3வது அதிகாரத்துல 16ல இருந்து அங்க 15ல இருந்து அங்க அந்த ஜெபம் ஸ்டார்ட் பண்ணது. அங்க பவுல் ஜெபிக்கிறார் அந்த எபேசு சபைக்காக 15ல இருந்து 19வது வசனம் வரைக்கும். இத நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஜெபம். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அவரோட அன்பை எவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றானோ, அவ்வளவு தூரத்துக்கு அவன் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்கிறத நம்மளே இந்த உலகத்துல அதை அனுபவிக்க முடியும். அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை, நம்ம அறிவுக்கெல்லாம் எட்டாது. நம்ம மிஞ்சு மிஞ்சு போனா நம்மளை போல நம்ம தேவன் நம்மை நேசிக்கிறார் அப்படின்னு நம்புறோம். அவ்வளவுதான் நம்மளால புரிய முடியுது. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. யாரு வேணாலும் மறக்கலாம். ஆனா நம்மை மறவாத ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்புனீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்றிலிருந்து அது பிரகாசிக்கிற வாழ்க்கையாய் மாறும், வெளிச்சமாய் மாறும். இன்னும் உலக மனிதர்களை மாதிரி பூமியில இருக்கிற காரியங்களை குறிச்சே நம்ம பயந்துட்டு இருக்கிற மாட்டோம். அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்னன்னு நம்ம அதிகமாய் உணர்ந்து, அததான் போட்டிருக்கு. கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, அது நம்மள எங்க ஃபீலிங்ஸ் வரைக்கும் அவருடைய அன்பை நம்ம உணர ஆரம்பிப்போம். என் தேவன் இவ்வளவு நல்லவரா? என் தேவன் இவ்வளவு பெரியவரா? என் தேவன் இப்படி என் மேல அன்பா இருக்கிறாரா? இந்த அன்பை உணர உணர உணரதான் இந்த பயமானது நம்மை விட்டு வெளியேறி போகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம செய்வோம். அவருடைய அன்பை நம்ம உணர ஆரம்பிப்போம். பயமில்லாத ஒரு வாழ்க்கை, இயேசுவை போல ஒரு வாழ்க்கை, இயேசுவின் சாயலாக வாழ்கின்ற ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ்வோம். பழைய உடன்படிக்கையிலேயே அந்த 12 வேவுக்காரர்கள், அந்த 10 பேர்
அவங்களால தேவனை நம்ப முடியல, விசுவாசிக்க முடியல. சூழ்நிலைகளை பார்க்கிறாங்க, அந்த ராட்சதர்களை பார்க்கிறாங்க. அவ்வளவு தூரம் செங்கடலை பிளந்து வெளியே கொண்டு வந்த தேவன், அத்தனை வருஷம் மன்னாவை கொடுத்து போஷித்த தேவன், தண்ணி கேட்டா தண்ணி, காடை கேட்டா காடை, இது எதையும் அவங்களால நம்ப முடியல. காரணம் என்ன? பயம், அடிமைத்தனத்தின் ஆவி. ஆனா 2 பேருக்குள்ள வேற ஆவி உடையவர்களா அவங்க இருந்ததுனால, அவர் சொல்லிட்டாருன்னு அவர் செய்வார். அவர் உண்மை உள்ளவர். நம்ம நிச்சயம் அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அதை சுதந்திரித்துக் கொண்டதை பார்க்கிறோம், கானான் தேசத்தை. இப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துல இருக்கிறோம். இப்போ இன்றைக்கு வல்லமை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், எதையும் செய்யும், நம்ம வாழ்க்கையில செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர், இப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம மேல இருக்கிற அவருடைய அன்பை எதுவும் அசைக்க முடியாதாம். மலை வேணாலும் பெயர்ந்து போகலாம், பர்வதங்களே நிலை பெயர்ந்து போகலாம். ஆனா அவருடைய அன்பு நம்மளை விட்டு விலகாதான். அவருடைய கிருபை, லவ்விங் கைண்ட்னஸ். அப்போ இத புரிந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம இருந்தோம்னா, பயமில்லாத ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்வோம். அநேகருக்கு இந்த பயமற்ற ஒரு வாழ்க்கைய நம்ம மூலமா அவர்களும் பார்த்து, அந்த இயேசுவை போல அவர்களும் வாழத் தொடங்குவார்கள். நாமும் ஒரு சந்தோஷமான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டவர்களாய் நம்ம வாழ ஆரம்பிப்போம். இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது கிரியை செய்ய தொடங்குகிறதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீலபரா ஷூதரு ஹது கலபா லேபல ஹெதல் லீபலி ஷரூரோ ஹது ஷல்ப்ரா லேக்கல் மஷ்லெப்ரெஹி தஷூரபு. நீ பயப்படாதே, நான் உன் வலது கையை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர். அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்க. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் அதை அப்படியே நீங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. இந்த உலகத்தை படைத்தவர், சர்வ வல்லமையுள்ளவர், உங்க கையை அவர் பிடிச்சிருக்கிறாராம். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் அதை நான் செய்வேன். அதனால நீ பயப்படாத. அவருடைய கரங்கள்ல உங்களை அவர் செதுக்கி வைத்திருக்கிறத பாருங்க. இதோ உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன்னை முத்திர மோதிரமா வச்சிருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவருடைய கண்ணின் மணிகளாய் நம்ம இருக்கிறோம். நம்மளை எதுவும் நம்மை அணுக முடியாது, நம்மை தொட முடியாது, நம்மை சேதப்படுத்த முடியாது. அன்றைக்கு சவுல் அத்தனை பேரை அங்க துன்பப்படுத்துறான். ஆனா அங்க இயேசு சொல்லுகிற ஒரு காரியம், அவரை சந்திக்கும் போது அப்போஸ்தலர் 9 நீங்க பார்க்கலாம். பவுலே பவுலே நீ சவுலே சவுலே நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? இப்போ இன்றைக்கு உங்களுக்கு ஒரு துன்பப்படுத்துகிற ஒரு காரியங்கள் நடக்கும்னா, அது அவரை துன்பப்படுத்துகிறதா தான் பார்க்கிறாரு. அங்க சவுல்ட்ட டீல் பண்றத பார்க்கிறோம். நம்ம வேலை உங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் நம்ம என்ன செய்யணுமா? துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஏன்னா உங்களுக்காக ஒரு அப்பா உங்க கூடயே இருக்கிறாரு. உங்களை யாரும் அப்படி ஈஸியில உங்க மேல குற்றச்சாட்டுகிறதற்கு அவர் விட மாட்டார். உங்க நீதிய வெளிச்சத்தை போல, உங்க நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுகிற தேவன் தான் உங்க கூட இருக்கிறார்.
இதை அறிந்து கொண்டோம்னா போதும், மற்றவங்களை நேசிக்கிறது நமக்கு எளிதா இருக்கும். மற்றவங்களை மன்னிக்கிறது எளிதா இருக்கும். என் அப்பா என் கூட இருக்கிறார். நான் அவர் சொன்னபடிதான், அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சு, நான் எல்லாரையும் நேசிப்பேன், ஆசீர்வதிப்பேன். இந்த இடத்துக்கு உங்க ஹார்ட் வரும்போதுதான், அவருடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கிறத நம்ம அறிய முடியும். அங்க எப்பவும் சந்தோஷம் இருக்கும். எப்பவும் சமாதானம் இருக்கும். ஒரு காரியம் உங்களுக்கு எதிரா இருக்குன்னா, நான் பிராக்டிஸ் பண்ற விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். அந்த காரியத்த அப்பாட்ட குடுத்துட்டு, "அப்பா, இது எனக்கு தீமையா தான் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா இந்த தீமைய நீங்க எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவீங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்த குறித்து அப்படியே அவர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, நீங்க ரெஸ்ட்டுக்குள்ள வந்து பாருங்க. அந்த காரியத்துல நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். மாறா அதையே தியானித்து யோசிச்சு இருக்கிறவங்க வாழ்க்கையில தான் குழப்பங்களும், பயங்களும், அங்க அவங்க வாழ்க்கையில அவங்க எல்லாமே எதிராய் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த காலை வேளையில அந்த அன்புள்ள தகப்பன் உங்க பக்கத்துல நிற்கிறார். உங்கள அவர் கரத்துக்குள்ள வச்சிருக்கிறாராம். யோவான் 17ல நம்ம பார்க்கிறோம். அவைகள் என் கரங்களிலே இருக்கிறபடியினால, என் கரங்கள்ல இருக்கிறவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்துக் கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். பிதாவினுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம்னு சொல்லி அங்க சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம குடும்பமும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறோம். இத உங்க இருதயத்துல சொல்லுங்க. நாங்கள் எங்கள் தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். என் நிமித்தம் என் குடும்பம் முழுவதையும் என் தேவன் ரட்சிக்கிறார், காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார். நான் விசுவாசிக்கிற நிமித்தம் என் குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறார்கள். இத நீங்க சொல்லுங்க. இதுவரைக்கும் சாத்தான் உங்க குடும்பத்துல வச்சிருந்த அந்த கிரிப் அப்படியே லூஸ் ஆகுறத நான் ஆவியில பார்க்கிறேன். யாரெல்லாம் இத இருதயத்துல இருந்து நீங்க கன்ஃபஸ் பண்றீங்களோ, அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலயும் இன்றைக்கு அற்புதம் நடக்குது. உடனடியா ஒருவேளை நீங்க பார்க்க முடியலனாலும், நீங்க எந்த காரியங்கள் எல்லாம் அவர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ, அந்த காரியங்கள் எல்லாவற்றிலயும் அற்புதம் நடக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஒரு விடுதலை இந்த நாள்ல உங்களுக்கு உண்டாகுது. ஜீவன் உங்க வாழ்க்கைக்குள்ள கடந்து வருது. அப்பா உங்க கூட இருக்கிறார். டே அண்ட் நைட் அவர் நம்மள விட்டு பிரியறதே இல்ல. அந்த ஃபெலோஷிப்ல, அந்த உறவுல அப்பா கூட இருதயத்துல இருந்து நீங்க பேசுங்க. டாடி, நீங்க என் கூட இருக்கிறீங்க. ஜீசஸ், நீங்க என் கூட இருக்கிறீங்க. எப்பவுமே நான் தனியா இல்ல. ஹோலி ஸ்பிரிட், நீங்க எப்பவும் எனக்குள்ள இருக்கிறீங்க. அப்படின்னு சொல்லுங்க. இன்னும் அந்த அன்ப உணரும்படியாய் ஒவ்வொருவரும் இருதயத்திலிருந்து நீங்க ஜெபிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறார். அறிவு கெட்டாத அந்த அன்ப, அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நம்ம உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட அந்த அன்பை உணர்ந்து கொள்ள அவர் விரும்புகிறார். அவர் அத வாஞ்சிக்கிறார். ஏன்னா என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும். என் பிள்ளை இந்த உலகத்துல தைரியமா இருக்கணும். என் பிள்ளை எதை குறிச்சும் பயப்படக்கூடாது. இதுதான் அவருடைய எண்ணமா இருக்கு. அப்போ அந்த தேவன நம்ம இருதயத்துல இருந்து இன்றைக்கு பார்த்து நம்ம ஜெபிக்கிற இந்த வேளையில, இந்த நாள்ல இருந்து உங்க உங்க இருதயத்துல இருந்த பயங்கள் அப்படியே வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். வாக்குத்தத்தங்கள்ல நம்ம நிலைச்சு நிற்போம். அதை தவிர அப்பா எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை, அதை தவிர நான் வேற எதையும் பார்க்க மாட்டேன். இன்னைக்கு அவருக்கு பக்கத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆளுகை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் என்ன பேசுறேனோ அதுதான் நடக்கும். அப்படி நீங்க சொல்லி பாருங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில கூட கர்த்தாவே,
கிருபையும் இரக்கமும் அன்பும் மனதுருக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பன், எங்க அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. அறிவு கெட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை நாங்கள் அறிந்து உணரத்தக்கதாக, உங்க அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று நாங்க உணரணும்ப்பா. எங்க ஃபீலிங்ஸ் வரைக்கும் அத நாங்க பார்க்கணும். உங்கள அறிகிற அறிவுல நாங்க விருத்தி அடையணும்ப்பா. அத ஆழமா நாங்க உணர உணர எங்களுக்குள்ள இருக்கிற எந்த பயமும் நிலைநிற்க முடியாது. இன்றைக்கு எங்களுக்கு நீங்க அத கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அந்த பயத்தின் ஆவிகள் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் விட்டு நான் துரத்தி, அந்த பயத்தின் ஆவியை நான் துரத்தி கட்டி பாதாளத்துக்குள்ள தள்ளுறேன்ப்பா. எல்லார் இருதயத்திலையும் தேவ சமாதானம், சந்தோஷம், ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் நான் அதை பேசுறேன். பீஸ், ஷாலோம் பேசுறேன்ப்பா. அப்படியே கர்த்தர் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் பலப்படுத்துகிறீர். சமாதானத்துக்குள்ள நீங்க கொண்டு வர்றீங்கப்பா. உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். வெளிச்சமாய், உப்பாய் நீங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி ஆசீர்வதிக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். மனதார எங்களுக்கு விரோதமா இருந்த எல்லாரையும் அவங்க அறியாம செஞ்சாங்க. நாங்க அவங்கள பிளஸ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் நீங்க எல்லாரையும் உங்க மனதுல, உங்க மனக்கண்கள்ல யாரெல்லாம் ஆண்டவர் காட்டுறாரோ அவங்க எல்லாரையும் பிளஸ் பண்ணுங்க. ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அவங்க நல்லா இருக்கட்டும்னு மனதார பிளஸ் பண்ணிருங்க. அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க வருவீங்க. அந்த ராஜ்யத்துக்குள்ள நம்ம என்டர் ஆவோம். எப்பவும் அந்த சந்தோஷம், சமாதானம் கான்ஸ்டன்டா நமக்குள்ள இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அன்புல எங்களையும் நீங்க கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளையாய் அந்த ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.